தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களும் சரி மே 4 வாக்கு எண்ணிக்கைக்காக காத்திருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்க வாக்கு செலுத்த போனதிலிருந்து வாக்கு செலுத்தி முடிக்கிற வரைக்கும் நம்மளை சுத்தி நமக்கே தெரியாம பல தகவல்கள் நிரம்பி கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வாக்கு செலுத்த போகும்போது கையில ஒரு மை வைக்கிறாங்க. அந்த மை தண்ணில பட்டும் அழியாம இருக்கு. அது ஏன் அழியாம இருக்கு? வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு வாக்கு பெட்டியை ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிற ஒரு அறைக்கு கொண்டு போவாங்க. ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா என்ன? ஏன் இந்தியாவில் மட்டும் வாக்கு எண்றதுக்கு இத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். வாக்களிக்கிறது நம்மளோட மிகப்பெரிய ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லலாம். அப்படி வாக்களிச்ச பிறகு நம்ம கையில ஒரு அடையாளத்துக்காக ஒரு மை ஒண்ணு வைப்பாங்க. இந்த மை வச்ச பிறகு தண்ணில பட்டாலும் இந்த மை அழியாது. இது வெறும் மையில இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வேதியியல் காரணம் இருக்கு. இந்த தேர்தல் மையில சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேதிப்பொருள் கலந்துருக்கு. இது நம்ம கையில பட்ட உடனே சில்வர் குளோரைடா மாறிடும். இந்த மை சூரிய வெளிச்சத்துல பட்ட பிறகு நம்ம தோலோட நம்ம செல்களோட ஒன்றி கலந்துரும். அதனால புது தோல் வளர்ந்து பழைய செல்கள் நம்ம கையில இருந்து உதிர்ற வரைக்கும் இந்த மை நம்ம கையிலே தான் இருக்கும். இந்த மை அழியறதுக்கு 2 முதல் 4 வாரங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மைசூர்ல இருக்கக்கூடிய மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்தியா முழுமைக்குமே நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இந்த மையை ப்ராடக்ட் பண்ணி சப்ளை பண்றாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்மளோட பொன்னான வாக்குகள் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்படுது அப்படின்னு தெரியுமா? வாக்குப்பதிவு முடிஞ்சதும் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில இவிஎம் மிஷினை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மிஷினை ஒரு பெட்டியில வச்சு அது மேல ஒரு பேப்பர் வச்சு அதுல சீல் வைப்பாங்க. அந்த சீல்ல அரசியல் பிரமுகர்கள் கையெழுத்திடுவாங்க. இதனால யாரு பெட்டியை திறந்தாலும் ஈஸியா தெரிஞ்சிடும். இந்த இவிஎம் மிஷின் ஒரு பெரிய பலத்த போலீஸ் பாதுகாப்போட ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிற அறைக்கு போகும். இந்த ஸ்ட்ராங் ரூம் பத்தி சொல்லணும்னா இந்த ஸ்ட்ராங் ரூம்ல ஜன்னல்கள் இருக்காது. ஒரே ஒரு கதவு மட்டும் தான் இருக்கும். அந்த கதவை மூடி சீல் வச்ச பிறகு அங்க உள்ள தேர்தல் அதிகாரி அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில எல்லாரும் கையெழுத்திடுவாங்க. இந்த ஸ்ட்ராங் ரூமை சுத்தி 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். முதல் அடுக்குல துணை ராணுவ படை அப்படின்னு சொல்லக்கூடிய 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய ராணுவம் காவல்ல இருப்பாங்க. இரண்டாவது அடுக்கு பாதுகாப்புல துப்பாக்கி ஏந்திய மாநில போலீசாரும், மூன்றாவது அடுக்குல மாவட்ட போலீசாரும் காவல்ல இருப்பாங்க. இந்த அறைக்கு வெளியே 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இதோட காட்சிகளை அரசியல் பிரதிநிதிகள் எப்ப வேணா பாத்துக்கலாம். இவிஎம் மிஷின் எந்த ஒரு வைஃபை ப்ளூடூத் இன்டர்நெட் வசதி இல்லாததால யாராலையும் அதை ஹேக் பண்ண முடியாது. நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டுமே ஒவ்வொரு வைரம் மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கும். அது ரிசல்ட் அன்னைக்கு மட்டும்தான் அந்த சீல் திறக்கப்படும். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்தது ஏப்ரல் 23. ஆனா வாக்கு எண்ணிக்கை மே 4. ஏன் இத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? இந்தியாவில் மட்டும் வாக்கு எண்ணிக்கை பண்றதுக்கு ஏன் இத்தனை நாள் ஆகுது? இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. இங்க உள்ள பாதுகாப்பு படைய ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கே பல நாட்கள் தேவைப்படும். அதனால தான் பிற மாநிலங்கள்ல தேர்தல் கூட பல கட்டங்களா நடக்குது. அது மட்டும் இல்லாம தேர்தல் விதிமுறைப்படி அனைத்து மாநிலங்களிலேயும் அனைத்து கட்ட தேர்தலும் முடிஞ்ச பிறகுதான் ஒரு மாநிலத்துல அந்த தேர்தல் முடிவுகளை அறிவிக்கணும். அப்படி மாத்தி அறிவிச்சா மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல வாக்காளர்களுடைய மனநிலையை அது கண்டிப்பா மாத்தும். அப்படிங்கிறதுனால தான் வாக்கு எண்ணிக்கையை மொத்தமா வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில காரணங்கள்லாம் சொல்லப்படுது. கடைக்கோடி கிராமங்களிலேயும் மலைப்பகுதியிலேயும் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு வரதுக்கே 2 அல்லது 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தொகுதியா செக் பண்ணி அங்க மறு வாக்குப்பதிவு தேவையா அப்படிங்கறத ஆய்வு பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது முறைகேடு நடந்திருந்தா அந்த தொகுதியில மறு வாக்குப்பதிவு நடக்கும். அது நடந்து முடிஞ்ச பிறகுதான் அந்த மாநிலம் முழுவதுமா வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடங்கும். இப்போ இந்தியாவில் அசாம், மேற்கு வங்கம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு அப்படின்னு 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. இந்த 5 மாநிலங்கள்லயும் மேற்கு வங்கத்துல 29ஆம் தேதி தான் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்கும். அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகுதான் நமக்கு மொத்தமா தேர்தல் முடிவுகளை அறிவிப்பாங்க. இப்படி நமக்கே தெரியாம நம்மளை சுத்தி பல விதமான தகவல்கள் நிறைஞ்சிருக்கு. அப்படி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.